ராகுல் காந்தி அவர்கள் ஒரு அறிவிப்பை பண்ணியிருக்கிறார். ஓட்டு திருட்டு குறித்து நான் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியை மட்டும்தான் வெளியிட்டிருந்தேன். இன்னும் 6 மாசத்துல ஒட்டுமொத்த லோக்சபாவில் நடந்த அந்த ஓட்டு திருட்டை பற்றியும், அதற்கு பின்பு நடந்த சட்டமன்ற தேர்தல் குறித்தும், அதுல நடந்த ஓட்டு திருட்டு குறித்தும் 6 மாசத்துக்குள்ளே நான் வெளியிட போகிறேன் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு. ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டை நேரடியா எதிர்கொள்வதற்கு பிஜேபிக்கு திராணி இல்லைங்க, தேர்தல் ஆணையத்துக்கும் இல்லை. அது நல்லாவே தெரிகிறது. நீங்க ஒரு தொகுதின்னு பார்க்க வேண்டியதில்லை. உண்மையிலேயே இந்தியா முழுவதும் இவ்வளவு பெரிய முறைகேடுகள் நடந்திருக்குங்கிறது கிட்டத்தட்ட அது பட்டவர்த்தனமா தெரியுது. பிரதமர் மோடி அவர்களே வாரணாசி தொகுதியில பின்னடைவுல இருந்தாரு, அப்புறம் எப்படி அவர் முன்னேற்றத்துக்கு வந்தாரு, இதெல்லாமே கேள்விக்குறிதான். இப்போ 240 தொகுதிகளில் பிஜேபி ஜெயிக்கும் போது மோடி தானே அதுக்கு பொறுப்பேற்றிருக்கணும். அவன் மெஜாரிட்டி இழந்தது காரணம் யாரு? மோடியும் அமித்ஷாவும் தானே. அப்படித்தானே அது உண்மையான அர்த்தம். அப்போ ரொம்ப பெரிய மனசாட்சிப்படி அவங்க அரசியல் பண்ற உத்தமர்கள்னா இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று மோடி அடுத்த பிரதமர் ஆயிருக்க கூடாதுல்ல. சந்திரபாபு நாயுடு எல்லாம் கணக்கிலே சேர்க்கல. அவர் எப்போ வேணாலும் மாறுவார், அதுல மாற்றுக்கிறதே நீங்க வைக்க வேண்டாம். இதே சார் மேட்டர்லயே அவர் தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லியிருக்காரு. அவருக்கு ப்ராமிஸ் பண்ணப்பட்ட ஆந்திராவோட ஸ்பெஷல் பேக்கேஜ் எதுவுமே தரப்படவில்லை. பெரிய அளவுக்கான மன வருத்தத்துல நாயுடு அவர்கள் இருக்கிறார்கள் என்றுதான் பெரிய செய்திகள் எல்லாமே சொல்லுது. என்ன ரீசன்னா, ஒண்ணு அவங்க கட்சி எம்எல்ஏக்களே பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. பவன் கல்யாணம் வளர்த்து விட்டு நாயுடுவோட கட்சியை ரொம்ப காலாவதியாக்குறதுக்கு பிஜேபி முயற்சி பண்ணுதுங்கிறது ஆந்திராவில் இருக்கிற எல்லா பத்திரிகையும் எழுது. நீங்க ஹைதராபாத்ல இருந்தும் இல்லைன்னா ஆந்திராவில இருந்து, தெலுங்கானாவில இருந்து, ஆந்திராவில இருந்து வர்ற ஆங்கில செய்தித்தாள்களை படிச்சு பார்த்தீங்கன்னாலே இது புரியுங்க. பெரிய அளவுக்கு அதுல குழப்பம் இருக்கு. நாயுடுவோட ஃபேமிலிக்குள்ளேயே பிரச்சனையை கிரியேட் பண்றாரு, பிஜேபி பிரச்சனையை கிரியேட் பண்ணுது என்பதே ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. அப்போ எப்போ வேணாலும் நாயுடு அவரோட ஆதரவு வாபஸ் வாங்காரு. இதுக்கு முந்தைய அவர் பண்ணவர் தான், ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது தேசிய அரசியல்ல. பீகார்ல தோல்வி உறுதிங்கிறதுனாலதான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை மோடி கையில் எடுக்கிறார். டிவிசிவ் பிரதமர் அப்படி பேசக்கூடாது. அப்ப இதே பிரச்சாரம் தான் இதற்கு முன்பும் எடுக்கப்பட்டது, இப்போதும் அதே பிரச்சாரம் தான். அதாவது இந்துக்கள், இஸ்லாமியர்கள், ஊடுருவல்காரர்கள், இந்த தேசத்தின் குடிமக்கள் இப்படின்னு பிரிச்சு பார்க்கிற ஒரு தன்மை. ஏன்? தோல்வி பயம் தானே. தோல்வி பயம் வரும்போது தானே இதெல்லாமே இப்படியான ஒரு தன்னோட பதவியோட மாண்பை கூட மறந்துல அவர் பேசுறாரு.